அறிமுகம். பாம்பு யாகத்தின் துவக்கம். அஸ்தினாபுரத்து அரசன் பர்ஜியத் குரு வம்சத்தை சேர்ந்தவன். தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் நடுவே ஓர் உயரமான மாளிகையில் தன்னை தாழ் போட்டு அடைத்து கொண்டான். தன் மனைவியிடமிருந்தும் குழந்தைகளிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் தனியே பிரிந்து வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பயந்து போயிருந்தான். உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் வெறித்து போய் பார்த்து கொண்டிருந்தான். கவிஞர்கள் வந்து அவன் மனம் ஆறுதலடைய கதையை சொன்னார்கள். ஆனாலும் அவன் பயத்தை உதற இயலவில்லை. வீதிகளில் மக்கள், நம் அரசரோ பாட்டனார் மாவீரர் அர்ஜுனனுடைய பேரன், அவர் தந்தையோ அபிமன்யு ஒற்றையாளாக மிக சிக்கலான சக்கரவியூகத்தை தகர்த்தவர், இப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவர் எதற்கும் அஞ்சக்கூடாது, ஆனாலும் பயந்து தன் மாளிகையில் இருக்கிறாரே என்று கிசுகிசுத்தார்கள். பரிசித் மன்னன் தன் காவலாளியிடம், நான் 7 நாட்களில் பாம்பு கடித்து இறந்து விடுவேன் என்று சாபம் பெற்றிருக்கிறேன். என்னிடம் ஒரு நாகம் கூட வந்துவிடக்கூடாது, நான் சாகக்கூடாது என்றான். பாதுகாவலர்கள் எந்த ஒரு குட்டி பாம்பையும் மன்னனை நெருங்கிவிடாதபடி ஜன்னல்களையும் கதவுகளையும் கவனமாக பாதுகாத்தார்கள். மாளிகைக்குள் நுழையும் எல்லா பொருட்களையும் சோதனையிட்டார்கள். நாகங்கள் எங்கேயும் மறந்து கொள்ளும் அல்லவா? 6 இரவுகளுக்கு பின் 7ஆம் நாள் தளர்ந்து போயிருந்த பரிசித் ஒரு பழத்தை கடித்தார். அதற்குள் இருந்த புழு ஒன்று ஒரு பயங்கர பாம்பாக மாறி தச்சன் என்ற நாகமாக மாறியது. தச்சன் என்ற பாம்பு முன்னால் எழுந்து தன் விஷப்பற்களை பரிச்சயத்தின் மீது பதித்தது. உடனே அவன் உடலெங்கும் விஷம் பரவி வலியால் துடித்து கதறினான். காவலர்கள் உதவிக்கு வருவதற்குள் அவன் இறந்தும் போனான். நாகம் நழுவி போய்விட்டது. பரிச்சயத்தின் மகன் ஜனமேஜயனுக்கு கோபம் வந்தது. என் தந்தையை கொன்றதற்கு நான் பழி வாங்குவேன். நாட்டில் உள்ள எல்லா அந்தணர்களையும் அழைத்து சர்ப்ப யாத்ரா என்று யாகம் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான். ஹஸ்தினாபுரத்தின் நடுவே தீ கொழுந்துவிட்டு எரிய வானமெங்கும் கருமையான புகை மண்டலம் சூழ்ந்தது. யாக குண்டத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான புரோகிதர்கள் அமர்ந்து நெய் வார்த்து தீயை வளர்த்தார்கள். அவர்கள் வித்தியாசமான மந்திர ஒலிகளை எழுப்பி கண்ணுக்கு தெரியாத சக்திகளை அழைத்து மறைந்து வாழும் நாகங்களை வெளியே இழுத்து யாக குண்டத்தில் விழச் செய்தனர். ஹஸ்தினாபுரமே அசந்து போகும்படி ஆயிரக்கணக்கான பாம்புகள் வானத்தில் இருந்து யாக குண்டத்தில் விழுந்தன. நாகங்கள் உயிரோடு எரிக்கப்பட்ட போது எழுந்த அவலக்குரல் எங்கும் நிறைந்தது. சிலர் அழுதார்கள், சிலர் இது கொடூரமான கொலை என்றார்கள், சிலரோ இது நம் மன்னனை கொன்றதற்கு நல்ல பாடம் என்றார்கள். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. மன்னனே, நிறுத்து, இது அதர்மம். யார் நீ? அதர்மம் என்று என்னை பார்த்து சொல்ல உனக்கு என்ன தைரியம்? நான் தான் அஸ்திகன், பாசுகி நாகத்தின் மருமகன், நாகங்களின் தலைவன். நீ நாகங்களின் காப்பதை ஒன்றும் வியப்பில்லையே, நீயும் அவர்களில் ஒருவன் தானே? இல்லை, நான் சொல்வதை கேள். என் தந்தை ஜெகத்கரு முனிவர், உன்னை போல கண்ணியமானவர். என் தாய் ஒரு நாகம், நானோ உன்னை போல மானிடனும் ஆவேன், உனக்கு எதிரியான சர்ப்பமும் ஆவேன். மனிதனாகவும் நாகமாகவும் இருப்பவன் நான். நான் எந்த பக்கமும் சாய்ந்து பேசுவதில்லை. நான் சொல்லப்போவது கேள், இல்லாவிடால் உன் சந்ததிக்கு நீ துயரம் விடி வைப்பாய். என்னவென்று சொல். இறப்பதற்கு 7 நாட்களுக்கு முன் உன் தந்தை வேட்டைக்கு போனார். அப்போது அவருக்கு தாகம் எடுத்தது. ஓர் ஆலமரத்தின் கீழ் ஒரு முனிவரில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தார். அவரிடம் போய் குடிக்க தண்ணீர் கேட்டார். போது அந்த முனிவரோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் மன்னனின் வேண்டுகோளை கவனிக்கவில்லை. சினமுற்ற உன் தந்தை அருகில் கிடந்த இறந்த பாம்பு ஒன்றை எடுத்து அவர் கழுத்தில் மாட்டிவிட்டார். தூரத்தில் இருந்து இதை கவனித்து விட்ட முனிவரின் சீடனால் குருவுக்கு ஏற்பட்ட அவமரியாதையை தாங்க முடியவில்லை. பரிச்சியத் இன்னும் 7 நாட்களில் பாம்பு கழித்து இறந்து போகட்டும் என்று அவன்தான் சாபமிட்டான். ஜனமேஜயா, இப்படித்தான் உன் தந்தை மரணத்தை தானே வரவழைத்து கொண்டார். அப்படியானால் தச்சன், அவன் ஏன் என் தந்தையை கடித்து கொள்ள வேண்டும்? வெகு காலத்துக்கு முன்பு உன் கொள்ளு தாத்தா அர்ஜுனன் இந்திர பிரசஸ்தத்தை உருவாக்க காண்டவ பிரசஸ்தம் என்ற வனத்தை எரித்து அழித்தார். அந்த வனம்தான் ஏராளமான நாகங்களின் உறைவிடம். அது எரிந்து போனதும் தச்சனுக்கு மற்ற நாகங்களுக்கும் வசிக்க இடம் இல்லாமல் போனது. அதற்கு அர்ஜுனனோ அவன் சந்ததியினரோ இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று தச்சன் சோல் உரைத்தான்.
உன் தந்தையை கொன்றது அதற்கு பழிவாங்கத்தான். இப்போது நாகங்கள் மறுபடி உன் யாகத்தில் மடிகின்றன. இதனால் இன்னும் அதிக அனாதை நாகங்கள் உருவாகும். நீ இன்னும் அதிகமாக பழிவாங்கப்படுவாய். உன் முன்னோர் என்ன கொடுமை செய்தார்களோ அதையே தான் நீயும் இப்போது செய்கிறாய். நீயும் உன் முன்னோர்கள் துன்பப்பட்டது போல் துன்பப்படுவாய். இரத்த ஆறு ஓடும். குருசேஸ்திரத்தில் அழுத மாதிரி விதவைகள் மீண்டும் அழுவார்கள். ஜனமேஜய, அதைத்தான் நீ இப்போது விரும்புகிறாயா? மந்திர முழக்கங்கள் நின்றன. தீயும் அசையாது நின்றது. அமைதி நிலவியது. எல்லோருடைய கண்களும் மன்னனையே பார்த்தன. ஜனமேஜயன் பேச ஆரம்பித்தான். நான் இதை செய்வது நியாயம் கருதி. ஜனமேஜயா, தச்சன் என்ற நாகம் உன் தந்தையை கொன்றது நியாயத்துக்காக. நீ நாகங்களை கொல்வது நியாயம் வேண்டி. ஆனால் இந்த யாகத்தின் மூலம் நீ உருவாகும் விதவைகளும் நியாயம் கோருவார்கள். நியாயம் என்பதை யார் நிச்சயிப்பது? தாங்கள் செய்வதுதான் நியாயம் என்று அவரவர் நினைத்துவிட்டால் இந்த தொடர் பழிவாங்கலுக்கு முடிவுதான் ஏது? ஜனமேஜயன் எதுவும் பேசவில்லை. அஸ்திகன் சொன்னதை எண்ணி பார்த்தான். அப்படியென்றால் பாண்டவர்கள் நியாயத்துக்காக கௌரவர்களை எதிர்த்து போரிடவில்லையா? இல்லை ஜனமேஜயா, அந்த போர் தர்மத்துக்காக மூண்டது. தர்மம் என்பது நியாயம் சம்பந்தப்பட்டதல்ல, அது கருணை மற்றும் ஞானம் சம்பந்தமானது. மற்றவர்களை தோற்கடிப்பதல்ல தர்மம், நம்மையே வெற்றி காண்பதுதான் தர்மம். தர்மத்தில் எல்லோரும் வெற்றி பெறுவார்கள். குருஷேத்திர போர் முடிந்ததும் கௌரவர்களும் சொர்க்கத்துக்கு சென்றார்கள். என்ன, கௌரவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றார்களா? ஆம், உங்களாலும் உன் முன்னோர்களாலும் எதிரி என்று கருதப்பட்ட கௌரவர்கள் சொர்க்கத்துக்குத்தான் சென்றார்கள். அப்படியானால் பாண்டவர்கள்? அவர்கள் நரகத்துக்கு சென்றார்கள். என்ன, பாண்டவர்கள் நரகத்துக்கு சென்றார்களா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. ஜனமேஜயா, உனக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கிறது. உங்களுக்கு பாண்டவ ராஜ்யம் என்னால் கிடைத்திருக்கலாம், ஆனால் அவர்களின் ஞானம் உங்களுக்கு கிட்டவில்லை. தெய்வமே அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்திய தர்மம் என்ற சொல்லின் உண்மையான பொருள் கூட உங்களுக்கு தெரியாது. என்னது, தெய்வமா? ஆம், தெய்வம்தான் கிருஷ்ணன். உனக்கு வேலை தெரிய வேண்டுமென்றால் சைவம்பாயனரை இங்கே வரவை. அவருடைய ஆசான் வியாசர் சொல்லி விநாயகர் எழுதிய கதையை கூறச் சொல். அது உன் முன்னோர்களின் கதை. உடனே ஜனமேஜயன் சைவம்பாயனரை அழைத்து வந்தார். சைவம்பாயனர் வந்ததும் யாகசாலை தீக்குண்டத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான பாம்புகளை பார்த்தார். புரோகிதர்கள் பொறுமையின்றி தங்கள் வேள்வியை முடிக்க காத்திருக்க, மன்னனோ தன் வம்சத்தை பற்றி அறிய ஆவலுடன் காத்திருந்தார். கதை சொல்ல போகும் முனிவர் மான்தோல் ஆசனத்தில் அமர்ந்தார். அவர் கழுத்தில் மலர் மாலை ஒன்று சூடப்பட்டது. ஒரு மண்பானை குடிநீரும் ஒரு கூடை நிறைய பழங்களும் அவன் முன் வைக்கப்பட்டன. இந்த உபசாரங்களை கண்டு மகிழ்ந்து சைவம்பாயனர் பாண்டவர், கௌரவர் மற்றும் பாரதம் என்ற பூமியை ஆண்ட மன்னர்களின் கதையை விவரித்தார். இது வெற்றி கதை. இது பின்னர் மகாபாரதம் என்று அறியப்பட்டது. கதையை ஆரம்பிக்கும் முன் அஸ்திகன் ஜனமேஜயன் காதுகளில், ஜனமேஜயா, கதையை கவனமாக கேள். கதையின் கருவியை கேட்டு குழம்பி விடாதே. கதைகள் என்னும் போர்வையில் ஞானம் என்ற நதி செல்கிறது. அதுதான் உன் உண்மையான சொத்து என்றான்.